வெல்கம் பேக் டு குக்கிங் பிகினர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னா பன் பரோட்டா. இது மதுரை ஸ்பெஷல். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். சால்ட் எவ்வளோ தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் சுகர், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் பாலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட ஒரு முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போது இதை 10 நிமிஷம் நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். எதிர் மாவு நல்லா மேலேயும் கீழேயுமா தூக்கி போட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். கையில் பிசையும் போது ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எண்ணெயை விட்டுட்டு ஒட்டாத அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா அடி அடித்தோன்னா அதுவும் நல்லா சாஃப்டாக வரும். ஸோ அந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோன்னா ரொம்ப சூப்பரான பரோட்டா நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பத்து நிமிஷம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறமா இது மேலே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நல்லா எல்லா இடமும் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். ரெண்டு மணி நேரத்துக்கு கழித்து பார்த்திங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை பால் மாதிரி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு செய்கிற பால் மாதிரி எடுத்துக்கலாம். இதில் காமிச்ச மாதிரி சாஃப்டாக நம்ம எடுத்துக்கலாம். இது மேலே இப்போ நம்ம எண்ணெய் தடவி வச்சுட்டு 1 மணி நேரம் மூடி வச்சிடலாம்.
இப்போ இதில் எண்ணெய் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாவை எந்த அளவுக்கு தின்னாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் காமிச்ச மாதிரி நம்ம மடிச்சிக்கலாம். அப்புறம் நம்ம 2 ஃபிங்கரை வந்து உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா இது ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த சைடில் இருக்கிற அந்த இது தான் வந்து நம்மளுக்கு அழகாக ஃப்ரை பண்ணும்போது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். தவாவை இப்போ மீடியம் லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு சைடாக நம்ம ஃப்ரை பண்ணி அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும், கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பரோட்டா ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம சைடில் தட்டிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு லேயராக வரும். ஸோ நீங்கள் 2 இல்லை 3 அந்த மாதிரியும் போட்டு தட்டிக்கலாம், இல்லை ஒன்றா கூட நீங்கள் தட்டிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு லேயராக வந்திருக்குன்ட்டு. சுவையான பன் பரோட்டா இப்போ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.